வவல்ஸ். இங்கிலீஷ்ல வவல்ஸ்னா என்னது? AEIOU. ஓகே, AEIOU. AEIOU. AEIOU தான் வந்து வவல்ஸ் இல்லையா? சோ இன்னொன்னு கான்சனன்ஸ். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா வவல்ஸ் அப்படின்றது உயிரெழுத்து, கான்சனன்ஸ் அப்படின்னா மெய்யெழுத்து. இங்கிலீஷ்ல வந்து உயிரெழுத்து அப்படின்றது AEIOU, அதுதான் வந்து உயிரெழுத்து வவல்ஸ். சோ ஒரு ஸ்ட்ரிங்ல வவல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். இன்புட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு, இல்லைன்னா நேம் வச்சுப்போம், நேம் ஈக்குவல் டு சயூர் டெக். இதுல வவல்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஏ எத்தனை தடவை இருக்கு, இ எத்தனை தடவை இருக்கு, ஐ எத்தனை தடவை இருக்கு, ஓ எத்தனை தடவை இருக்கு, யூ எத்தனை தடவை இருக்கு, இத வந்து நம்ம கவுண்ட் பண்ண போறோம். வவல்ஸ் எத்தனை தடவை இருக்கு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ண போறோம். இதுல எத்தனை வவல்ஸ் இருக்கு இப்ப நான் கொடுத்திருக்க நேம்ல? 3 sir. வாட் ஆர் தே? AUE. AUE. ஓகே, யாருக்காவது இதுல கொஸ்டின் இருக்கா? இதுல 3 வவல்ஸ் இருக்கு, யாருக்காவது இதுல கொஸ்டின் இருக்கா? இதுல கொஸ்டின் இருந்ததுன்னா அடுத்து நம்ம சால்வ் பண்றது புரியாது. யாருக்காவது இதுல கொஸ்டின் இருக்கா? ஒரு ஏ இருக்கு, ஒரு யூ இருக்கு, ஒரு இ இருக்கு. சோ AUE. சோ 3 வவல்ஸ் இருக்கு. இந்த 3 வவல்ஸ் எத்தனை வவல்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ண போறோம். அவுட்புட் வந்து 3ன்னு வரணும். ஓகேவா? இப்போ ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு கேரக்டர் இருக்கா, ஏன்ற ஒரு கேரக்டர் இருக்கா, எத்தனை தடவை இருக்கு, இருக்கா இல்ல ஏன்ற கேரக்டர் எத்தனை தடவை இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன ஃபங்க்ஷன்? ஏன்ற ஸ்ட்ரிங்கு இந்த நேம்ல எத்தனை தடவை இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன ஃபங்க்ஷன்? ஓகே, கவுண்ட்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. வேற என்ன? ஃபைண்ட். ஓகே, வேற? இதுல ஏதோ ஒண்ணு. ஃபைண்ட் சார். ஓகே, ஃபைண்டுக்கு 2 பேரு. கூகுள்ல நீங்க செக் பண்ணியும் சொல்லலாம் ஆன்சர். இந்த கேள்விக்கு கூகுள்ல செக் பண்ணலாம். ஏற்கனவே பார்த்தோம், இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன ஃபங்க்ஷன்? கொடுத்திருக்கல ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எத்தனை தடவை இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? ஓகே, கோமதி, கவுண்ட். கவுண்ட் தான். ஓகே, மேட்ச் கவுண்ட் மேட்ச் சார். கவுண்ட். அடுத்து ஓகே, கவுண்ட். அடுத்து 7 8 9 பேர் சொல்லிருக்கீங்க. ரைட். ஓகே, இதுல என்னென்ன ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்றத நம்ம பார்ப்போம். நேம் டாட் கவுண்ட். கவுண்ட் என்ன பண்ணுதுன்றத நம்ம பார்ப்போம். கவுண்ட் வந்து return the number of non-overlapping occurrences of substring in string S. Optional arguments are start and end. Okay, fine. அது வந்து optional argument, அதை விட்டுருவோம். Returns the number of non-overlapping occurrences of substring. Non-overlapping occurrence அப்படின்னா இப்போ AAA அப்படின்னா 3A, அதுதான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ கவுண்ட் வந்து எனக்கு என்ன தேவையோ அது ரிட்டர்ன் பண்ணுது. நம்பர் ஆஃப் நான் ஓவர்லாப்பிங் அக்கரன்சஸ், எனக்கு அதுதான் வேணும். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் ஆஃப் த கேரக்டர் இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட். இதுல நான் ஏ கொடுத்து பார்க்குறேன். ஏ அண்டர் ஸ்கோர் கவுண்ட் ஈக்குவல் டு திஸ் பிரிண்ட் ஏ கவுண்ட். இதை ரன் பண்ணி பார்ப்போம், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம்.
1ன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். 1ன்னு வருது. இஸ் ரியலி குட். இப்போ அவுட்புட் என்ன வரணும்? 2 வரணும். 2னா 2. ரைட். ரன் பண்ணுவோமா? ரைட். நான் எதிர்பார்க்கிற அவுட்புட் தான் வருது. ஓகே, இப்போ யூ அவுட்புட் 1. ஓகே, ஓ போட்டனா 2 sir. 2 இல்லையா? ரைட். சோ இதுதான் நமக்கு தேவையான ஃபங்க்ஷன். நம்பர் ஆஃப் நான் ஓவர்லாப்பிங் அக்கரன்சஸ் அப்படின்னா இப்போ இதுல வந்து என்ன கொடுக்கலாம்? ஏ ஏ ஏ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஏன் 0 வருது? ஏன்னா அங்க ஓ இல்ல சார். ஒரே லெட்டரா இருந்தாலும் அது ஒரு Parts ல நம்பர். கொடுத்தாங்க, வெறும் O மட்டும் கொடுத்தாங்க. ஓகே, நான் கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்ல ஓ இல்ல, நான் செக் பண்ணிருக்கிறது ஓ. கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்ல ஓ இல்ல, அதனால 0 வருது. நான் செக் பண்ணணும்னு நினைச்சது ஏ இல்லையா? ஆனா நான் செக் பண்ணது ஓ. சோ நான் போட்ட ப்ரோக்ராம் தப்பு. இப்போ 3 வருதா? 3 வருது. சோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் இல்லையா? ஃபைண்ட்ன்றது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ நேம் டாட் ஃபைண்ட் ஆஃப் இது என்ன பண்ணுது? ரிட்டர்ன் த லோயஸ்ட் இண்டெக்ஸ் இன் எஸ் வேர் சப்ஸ்ட்ரிங் சப் இஸ் ஃபவுண்ட். அதாவது ஃபைண்ட்ன்றது வந்து என்ன பண்ணுனா அதுல இருக்கிற இண்டெக்ஸை வந்து கொடுக்கும். இண்டெக்ஸ்னா என்ன? இண்டெக்ஸ்னா என்னன்றது நான் அப்கமிங் கிளாஸஸ்ல நான் சொல்லி தரேன். இப்ப நான் சொல்லி தரல. ஓகேவா? சோ இது இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம், இது கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணாது. இண்டெக்ஸ்ன்றது பொசிஷன். ஓகேவா? ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அது என்னன்றது நம்ம லேட்டர் பார்ப்போம். இண்டெக்ஸ் இது வந்து பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணோம். this does not return count. ஓகே, அப்போ this is not what we want. நமக்கு கவுண்ட் தான் வேணும், எத்தனைன்னு கவுண்ட் தான் வேணும். அடுத்து நேம் டாட் மேட்ச். மேட்ச்னு ஒரு ஃபங்க்ஷனே இல்ல. ஓகேவா? சோ தேர்ட் ஆப்ஷன் வந்து ரூல்ட் அவுட். மேட்ச்னு ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது, அதனால தேர்ட் ஃபங்க்ஷன் வந்து ரூல்ட் அவுட். சோ கவுண்ட் ஃபைண்ட் இந்த ரெண்டுல ஒண்ணுதான் ஆன்சர். கரெக்டான ஆன்சர் கவுண்ட். இந்த ப்ரோக்ராம்ல நான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சது என்னது? அதுல எத்தனை ஒவ்வொரு லெட்டர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ ப்ரோக்ராம் சால்வ் பண்ணியாச்சா? ப்ரோக்ராம சால்வ் பண்ணியாச்சா? இல்ல இன்னும் ஏதாவது பெண்டிங் இருக்கா? இல்ல சார். இல்லனா சால்வ் பண்ணலையா? பெண்டிங் இல்லையா? பெண்டிங் இருக்கு சார். என்ன இருக்கு சார்? என்ன யூ கண்டுபிடிக்கல சார். யூ மட்டும் தான் கண்டுபிடிக்கலையா? சொல்லுப்பா, யூ மட்டும் தான் கண்டுபிடிக்கலையா? சார் கவுண்ட் ஏ கொடுத்துருக்கோம், ஏ ஒவ்வொரு இருக்கான்னு செக் பண்ணோம் சார். ஓகே, ஆனா நம்ம ஸ்ட்ரிங்க வந்து யூ ஏ வேற என்ன ஒவ்வொரு இருக்கு. கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்ல என்ன வேணா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இது யூசர் கொடுக்கிற ஸ்ட்ரிங். ஓகே, ஓகே சார். இன்புட் இப்போ யூசர் என்ன வேணா கொடுக்கலாம். விக்கிபீடியால இருந்து ஒரு பேராகிராஃப் அப்படியே காப்பி பண்ணி போடலாம் இல்லையா? எஸ் இஸ்மாயில். நான் பெண்டிங் சொல்றேன், கரெக்டா தப்பான்னு தெரியல. இப்போ வந்து நீங்க கொடுத்துருக்கீங்களா, நான் என்டர் சென்டென்ஸ் ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்கன்னா அதுல உள்ள கவுண்ட் பண்ணாம அந்த வவல்ஸ்குள்ள லெட்டர் மட்டும் எடுத்து போடணும்னு சொல்றீங்களா?
இல்ல இப்போ வந்து ஏ எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணியாச்சு. இப்ப ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சா இன்னும் வேற ஏதாவது பண்ணணுமா? நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆன்சர் வந்துருச்சு பாருங்க, சாட்ல வந்துருச்சு. ஏ மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆமா சார், அடுத்து கவுண்ட்ல யூ பண்ணுமா சார்? AEIOU இன்னும் 4 இருக்கு இல்லையா? AEIOU AEIOU. ஓகே, அதே மாதிரி இங்க AEIOU. இப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சா? நோ சார், பிரிண்ட் பண்ணணும் சார். என்ன பிரிண்ட் பண்ணணும்? நான் கொடுத்துருக்க வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் அசைன் பண்ணி. நான் என்ன அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்? டோட்டலா எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு அப்போ என்ன பிரிண்ட் பண்ணணும்? எல்லா வேரியபிள்ஸை ஆட் பண்ணி மொத்த கவுண்ட். ஓகே, அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் இல்லையா? எனக்கு வந்து ஏ எத்தனை தடவை இருக்கு, இ எத்தனை தடவை இருக்கு, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நான் கொடுத்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வவல்ஸ் எத்தனை, இதுல மொத்தமா ஏ மட்டுமே இருக்கலாம், ஐ மட்டுமே இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. டோட்டலா எத்தனை வவல்ஸ் இருக்கு, டோட்டல் ஈக்குவல் டு ஏ கவுண்ட் பிளஸ் இ கவுண்ட் பிளஸ் ஐ கவுண்ட் பிளஸ் ஓ கவுண்ட் பிளஸ் யூ கவுண்ட். print number of vowels is formatted print கொள்ளலாமா? ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சா இன்னும் ஏதாவது பெண்டிங் இருக்கா? சார் முடிஞ்சுச்சு சார், அடுத்து ரன் பண்ணி இன்புட்ல தான் சார் இருக்கு. ஓகே, அவ்வளவுதான், ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. enter a sentence. ஓகே, நான் இத வேற இன்புட் நான் கொடுக்குறேன். இதுக்கு அவுட்புட் என்ன வரணும்? சார். ஓகே, என்ன எதிர்பார்க்கறீங்க? 6. ஓகே சார், பட் ஃபர்ஸ்ட் ஏ வந்து அப்பர் கேஸ்ல இருக்கனால கவுண்ட் பண்ணாம நினைக்கிறேன் சார். ஓகே ரைட். மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? அவுட்புட் என்ன? 5 வரும். ஓகே, அதர்ஸ்? 6 ஓகே, அதர்ஸ்? 6 ஓகே, ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லணும். 6 ஓகே, மீதி பேரு 6 தானே வரும். ஓகே, ஆனா 6 வராது. ஏன்? ஆன்சர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஏன்? ஃபர்ஸ்ட் ஏ வராதானா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஏ கேபிட்டல்ல இருக்கு. நம்ம இப்போ என்ன கைண்ட் ஆஃப் கம்பேரிசன் நீங்க பண்ணிருக்கோம்? லோயர் கேஸ் கேஸ் அதுக்கப்புறம் ஒரு வேர்டு. என்ன கைண்ட் ஆஃப் கம்பேரிசன் நீங்க பண்ணிருக்கோம்? கேஸ் டேஷ் கம்பேரிசன். லோவர் கேஸ் வவல் கம்பேரிசன். ஆஹா, சோ ரைட், ஆன்சர் வந்து சாட்ல வந்துச்சு பாருங்க, கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன். ஓகே, சோ நான் கம்பேரிசன் கேஸ் சொல்லிட்டு கம்பேரிசன் முடிச்சு நடுவுல ஒரு வேர்டு விட்டனா அது சென்சிட்டிவ். திஸ் இஸ் கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன்.
ஸோ நேம்ல ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட், ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஏ வந்து கேபிட்டல்ல இருக்கு, ஆனா நம்ம ஸ்மால் ஏவை தான் கவுண்ட் பண்றோம், கேபிட்டல் ஏவை கவுண்ட் பண்ணல. ஸோ கேபிட்டல் ஏ கவுண்ட் ஆகாது. ஆனா கேபிட்டல் ஏவும் ஒரு வவ்வல் தானே, அதையும் கவுண்ட் பண்ணணும் தானே. அப்ப என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? கேப்ஸ் ஏ போடலாம். ஆ ஸ்மால் ஏ லோயர் கேஸ் ஏ போல கேப்ஸ் ஏ போடலாம். ஓகே, இப்ப அவுட்புட்ல என்ன வரும்? 5 தானே வரும், ஏன்னா லோயர் கேஸ் ஏ வந்து ரிமூவ் ஆயிரும். ஏன்னா இது கம்பேர் ஆகாது. ஸோ எப்படி பார்த்தாலும் அவுட்புட் தப்பு தான், ரைட்? அப்போ இது சொல்யூஷன் கிடையாது. ஏவை கேபிட்டல் ஏவா போடுறது சொல்யூஷன் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? அப்போ கேபிட்டலைஸ்க்குன்னு தனியா அப்பர் கேஸ்க்குன்னு தனியா வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணணுமா சார்? பட் அதுல லென்த்தா வரும் சார் கோட். ஓகே, ஸோ லோயர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த நேம்ன்ற வேரியபிள் அப்பர் கேஸும் லோயர் கேஸும் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால தானே இந்த குழப்பம். அப்போ நான் வந்து நேம் இன் லோயர் அப்படின்னு ஒரு வேரியபிள் போட்டு அதுல நேம் இன் லோயர், ஐ மீன் நேம லோயர் கேஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்ப ஆப்பிள் இஸ் ஃப்ரூட் அப்படின்னு இருந்தாலும் இந்த நேம் இன் லோயர்ல எல்லாமே லோயர் கேஸ்ல மாறிடும். கரெக்டா? எல்லாமே லோயர் கேஸ்ல இருக்கும் இந்த நேம் இன் லோயர் வேரியபிள்ல. அப்போ இந்த வேரியபிளை செக் பண்ணா போதும். இல்லைன்னா இங்க டைரக்டா நேம் டாட் லோயர்னு போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நான் அதை லோயரா கன்வெர்ட் பண்ணி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு அந்த வேரியபிளை எல்லா இடத்துலயும் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஆப்பிள் இஸ் ஃப்ரூட் அப்படின்றது எல்லாமே லோயர் கேஸ்க்கு மாறிடும். அதுக்கப்புறம் கேப் ஸ்மால் ஏ இருக்கானா, ஸ்மால் ஏ 2 தடவை இருக்கு. சொல்லுப்பா லிங்கேஷ். சார் அந்த ஸ்மால் ஏ கொடுத்துருக்கோம்ல சார் கவுண்ட்டுக்குள்ள, ஆமா, அங்கேயே கமா போட்டு கேபிட்டல் ஏ கொடுக்க முடியுமா சார் ஸ்ட்ரிங்ல? அந்த ஃபங்க்ஷன் அக்செப்ட் பண்ணுச்சுன்னா கொடுக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் அக்செப்ட் பண்ணுதானா அக்செப்ட் பண்ணல. சப்ஸ்ட்ரிங்ல ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஓகே சார், அதனால கொடுக்க முடியாது. ஓகேவா? நீங்க கொடுக்கலாமா, கொடுக்க முடிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்றது உங்களோட எதிர்பார்ப்பு, எனக்கு புரியுது. அதுல கமா போட்டு AEIOUன்றத ஒரே லைன்ல கொடுத்துட்டோம்னா அடுத்த 4 லைன் ப்ரோக்ராம் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. அதை ஆட் பண்றதுக்கு ஒரு அவசியமோ அடிஷனோ அவசியம் கிடையாது. கரெக்டா? ஆமா சார். ஆனா அந்த ஃபங்க்ஷன் அப்படி ஒர்க் ஆகாது. அந்த ஃபங்க்ஷன் அப்படி ஒர்க் ஆனா நல்லதுதான், ஆனா அந்த ஃபங்க்ஷன் அப்படி ஒர்க் ஆகாது. அதனால அதை பண்ண முடியாது. அது ஒர்க் ஆகுமான்றத நான் செக் பண்ணி பார்த்தேன், அது ஒர்க் ஆகாது. எஸ் இஸ்மாயில். ஆனா கவுண்ட்டை தவிர வேற ஃபங்க்ஷன்ல ஒர்க் ஆகுமாண்ணா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் ஆல் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் ஃபைண்ட் வந்து இண்டெக்ஸை கண்டுபிடிக்கும். இண்டெக்ஸ்னா பொசிஷன். இப்போ இதுல கவுண்ட், ரைட், சரி, இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம், அவுட்புட் வருதான்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நான் அந்த ஃபைண்டுக்கு வரேன். என்டர் அ சென்டென்ஸ் ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட், அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டு என்டர். அவுட்புட் வந்து 6. நமக்கு தேவையான அவுட்புட் வந்துருச்சு. வேற யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? வேற யாருக்கா கொஸ்டின் இருக்கா? எஸ், நோ, ஐ நீட் an ஆன்சர். ஓகே, இப்போ ஃபைண்ட்னு சொன்னேன் இல்லையா? ஃபைண்ட்னு சொன்னேன். ஃபைண்ட்ன்றது வந்து என்ன பண்ணோம்னா பொசிஷன் நான் சொன்னேன் இல்லையா? நீங்க இப்போ ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ பிரேயருக்கு லைன்ல நிக்கிறீங்க, கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல நிக்கிறவரு என்ன நம்பர் சொல்லி ஆரம்பிப்பாரு? 1ன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்கண்ணா. ரெண்டாவது 2ண்ணா. ஓகே, அதே மாதிரி ஒன்னு ஒன்னா போகும் இல்லையா?
கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் அப்படின்னா, இண்டெக்ஸ்ன்றது பொசிஷன். இண்டெக்ஸ்க்கும் பொசிஷனுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பொசிஷன் அப்படின்றது 1ல இருந்து ஆரம்பிக்கும். ரோல லைன்ல முதல்ல நிக்கிறவனோட பொசிஷன் என்னன்னா 1. இண்டெக்ஸ் அப்படின்றது 0ல இருந்து ஆரம்பிக்கும். கம்ப்யூட்டர்ல இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டா இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. அது எங்கேயாவது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா, ஒண்ணு நீங்க படிக்கிறது தப்பு, இல்லைன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் தப்பு. ஓகே, இண்டெக்ஸ் அப்படின்னா பொசிஷன். இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 0. பொசிஷன் அப்படின்றப்ப லைன்ல நீ எத்தனாவது நிக்கிற அப்படின்னா 0ல நிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். லைன்ல நீ எங்க நிக்கிற அப்படின்னா ஃபர்ஸ்டா நிக்கிறேன். லைன்ல நீ எங்க நிக்கிறேன்னா செகண்டா நிக்கிறேன், தேர்டா நிக்கிறேன். தேர்டா நிக்கிறேன்னா 3வது இடத்துல நிக்கிறேன்னு அர்த்தம். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ் இல்லையா? கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் அப்படின்னா பொசிஷன், ஆனா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. 0ல இருக்கேன், 0 இண்டெக்ஸ்ல இருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்டா நிக்கிறேன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கேன் அப்படின்னா செகண்டா நிக்கிறேன்னு அர்த்தம். கம்ப்யூட்டர்ல இண்டெக்ஸ்ன்றது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இட்ஸ் அ பொசிஷன், பட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஓகேவா? இதுல ஃபைண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட்டே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நேம் டாட் ஃபைண்ட் பி எடுத்துக்குவோமா? பி பிரிண்ட் நேம் டாட் ஃபைண்ட் பி. ஃபைண்ட் வந்து ஒரு இன்டீஜர் தான் ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா? ஃபைண்ட் ரிட்டர்ன்ஸ் அன் இன்டீஜர். அந்த இன்டீஜர் வந்து என்னது? இட்ஸ் இண்டெக்ஸ். ரிட்டர்ன்ஸ் த லோயஸ்ட் இண்டெக்ஸ் இன் ஸ்ட்ரிங் எஸ் வேர் த சப்ஸ்ட்ரிங் சப் இஸ் ஃபவுண்ட். சோ இந்த பீன்ற கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங்ல எத்தனாவது இருக்கு? எந்த பொசிஷன்ல இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல இருக்கு இல்லையா? பொசிஷன் 2 அண்ட் பொசிஷன் 3. இந்த ஃபைண்ட் வந்து என்ன சொல்லுது? லோயஸ்ட் இண்டெக்ஸ் தான் சொல்லுது. அப்படின்னா லோயஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். இதுக்கப்புறம் இந்த பீன்றது எத்தனை தடவை வேணா இருக்கலாம், ஆனா முதல்ல 2வது பொசிஷன்ல தான் இருக்கு இல்லையா? முதல்ல அந்த பீன்ற கேரக்டர் 2வது பொசிஷன்ல இருக்கு. அப்போ இதுக்கு அவுட்புட் என்னவா இருக்கும்? 2வது பொசிஷன் சொல்லியிருக்கேன். அப்ப இண்டெக்ஸ் என்ன? 1. சோ 1 கம்மி பண்ணிக்கணும், அவ்வளவுதான். 1 அடுத்ததும் இருக்கு, ஆனா அதெல்லாம் தேடாது. ஏன்னா இப்போ இதுவும் ஸ்மால்ல போட்டுக்கிறேன். பைனாப்பிள் இஸ் ஆல்சோ அ ஃப்ரூட். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பைனாப்பிள் இஸ் ஆல்சோ ஃப்ரூட். இப்போ நிறைய பி இருக்கு இல்லையா? இதை ரன் பண்ணோம்னா அப்பயும் 1 தான் வரும். ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் தான் வரும். ஏன்னா இதுல கிளியரா சொல்லிட்டாங்க லோயஸ்ட் இண்டெக்ஸ். லோயஸ்ட் இண்டெக்ஸ்னா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ், அதுதான் லோ. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே அப்பர் இண்டெக்ஸ் இல்லையா? இது வந்து 1, அடுத்து இருக்கிறது 2. 2ன்றது 1 விட அதிகமாயிடுது. அப்போ லோயர் இண்டெக்ஸ்ன்றது 1 தான். தட்ஸ் வாட் யூ கெட். இப்போ ஏ போடுறேன். இப்போ என்ன அவுட்புட் வரும்? என்ன வரும்? ஓகே, அடுத்து என்ன அவுட்புட் வரும்? டென்ஸ். ஓகே, 9. ஓகே, அடுத்து 9. ஓகே, 9 தான் வரும். 10ன்றது பொசிஷன் இல்லையா? 10வது பொசிஷன்ல இருக்கு. அதுக்கு இண்டெக்ஸ் வந்து 9. சோ நீ முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ நீ கவுண்ட் பண்ணியிருந்த அப்படின்னா அந்த ஸ்பேஸ் நான் சும்மா புரியறதுக்காக போட்டிருந்தேன். அந்த ஸ்பேஸ் கவுண்டட் கிடையாது சரியா? இல்ல இந்த ஸ்பேஸ நீ கவுண்ட் பண்ணாம ஏல இருந்து தான் கவுண்ட் பண்ண அப்படின்னா உன்னோட ஆன்சர் தப்பு. ஏன் தப்புன்றத இப்ப கண்டுபிடிச்சிருப்ப இல்லையா? சோ இந்த கேபிட்டல் ஏ கிடையாது, நான் இங்க ஸ்மால் ஏ தான் போட்டிருக்கேன். ஸ்மால் ஏ ஃபர்ஸ்ட் தடவை இங்கதான் வருது.
ஸோ ஏபிபிஎல்இ, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஒரு கேரக்டர், ஐஎஸ், அப்புறம் ஸ்பேஸ் ஒரு கேரக்டர், அடுத்துதான் ஏ. திஸ் இஸ் ஹவு ஃபைண்ட் ஒர்க்ஸ். இப்போ இசட், இப்போ என்ன வரும்? ஹண்ட்ரடா, 200, 1000, 99999 என்ன வரும்? கெஸ் பண்ணுங்க. அவுட்புட் வந்து ஸோ ஃபால்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் சார். எனக்கு இஜெக்ட் வந்து இங்கே எதுலையும் இல்லை சார். ஓகே, என்ன வரும் அவுட்புட்? நான் மவுஸ் அது மேல வச்சிருக்கேன்னா ஒரு காரணமா தான் வச்சிருக்கேன், தவறுதலா வைக்கல. ஏன் வச்சேன்? ஒய்? ஆன்சர் என்ன? சார் -1 போட்டிருக்கு சார். ஃபெயிலியர் -1 போட்டிருக்கு சார். ஓகே, சோ வினிதா +1 கிடையாது, -1. ஓகே, இங்க கடைசியா போட்டிருக்கு இல்லையா, ரிட்டர்ன் -1 ஆன் ஃபெயிலியர். ஃபெயிலியர்னா என்ன? இந்த ஸ்ட்ரிங்ல கொடுத்திருக்க ஸ்ட்ரிங் இல்ல அப்படின்னா ஃபெயிலியர். சோ இசட்னு ஒரு கேரக்டர் கிடையாது, அதனால இட்ஸ் a ஃபெயிலியர். இல்ல அப்படின்னா மோஸ்ட்லி இண்டெக்ஸ்ல வந்து இல்ல அப்படின்னா -1 தான் பொதுவா ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நெகட்டிவ் நம்பர் போட்டாங்கன்னா இல்லைன்னு அர்த்தம். டிபிக்கலி அப்படிதான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதனாலதான் இங்க மேல வச்சிருந்தேன் -1னா ஃபெயிலியர். இதுல ஒரு கேரக்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமானா கிடையாது. ஃப்ரூட்ஸ். இப்ப அவுட்புட் என்ன வரும்? இப்ப அவுட்புட் என்ன வரும்? இப்போ -1. ஓகே, இப்பயும் -1 தான் வரும். ஏன்னா ஃப்ரூட்ஸ்ன்றது இதுல கிடையாது. ஃப்ரூட் தான் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இல்ல. சோ இட் ரிட்டர்ன்ஸ் -1. ஓகேவா? எனி கொஸ்டின்? எஸ் இஸ்மாயில். ஆனா இப்போ வந்து அந்த லெட்டர் இல்லைன்னா நமக்கு -1ன்னு வருங்களா? இப்போ ஃபார் ஆமா. எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது கண்டிஷன் கொடுத்தோம்னா என்னன்னா ஆகும்? என்ன நம்ம ஏதாவது கண்டிஷன்? இப்போ வந்து நம்ம இசட் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம இசட் இல்லைன்னு சொல்லி இசட் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ அந்த ஃபங்க்ஷன்லயே மைனஸ் இப்போ இல்லைன்னா -1ன்னு வரும். ஆனா அந்த கண்டிஷன் வந்து சப்போர்ட் பண்ணுமா? ஓகே, நீ என்ன கேக்குறன்றது எனக்கு கரெக்டா விளங்கல. ஆனா இத கண்டிஷன்ல நீ போடணும்னு நினைக்கிறன்றது மட்டும் எனக்கு தெரியுது. இது எப்படி கண்டிஷனா போடலாம்? இந்த சென்டென்ஸ்ல ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்ல, ஃபைண்ட யூஸ் பண்ணி சொல்லணும். இது பல வகையில செக் பண்ணலாம், ஆனா ஃபைண்ட யூஸ் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னா இது -1 ரிட்டர்ன் பண்ணிருச்சுன்னா என்ன அர்த்தம்? புரியுதா? இப்போ நீ இந்த கேபிட்டலைஸ் அதெல்லாம் போட்டிருந்த இல்லையா, சோ அத வந்து இஃப் கண்டிஷன்ல போடணும் அப்படின்னா அது கூட ஏதோ ஒண்ணு கம்பேர் பண்ணணும். ஃபைண்ட்ன்றது இண்டெக்ஸ ரிட்டர்ன் பண்ணுது. அந்த இண்டெக்ஸ் -1 இருந்ததுன்னா நாட் ஃபவுண்ட், இல்லனா ஃபவுண்ட். இல்லையா? -1 தவிர ஏதாவது இருந்ததுன்னா தட் மீன்ஸ் இட் இஸ் ஃபவுண்ட். சோ இந்த மாதிரி போடலாம். உன் கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சதாப்பா? ஓகேண்ணா. இந்த இஃப் கண்டிஷனை இப்படி போடலாம், இல்ல இந்த இஃப் கண்டிஷனை இன்வெர்ட் பண்ணி போடணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் நேம் இஃப் கமான் இஃப் நேம் டாட் ஃபைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் greater than or equal to 0, print found, else print not found. இந்த 4 லைனும் சேம்.
ஒரே அவுட்புட் தான் வரும். ஓகே ஈக்குவல் டு -1 செக் பண்றோம். இங்க -1 இருந்ததுன்னா நாட் ஃபவுண்ட்னு சொல்றோம். அதையே இங்க மாத்தி சொல்றோம். கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா இட் இஸ் ஃபவுண்ட். இல்ல கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 கிடையாது அப்படின்னா இட் மீன்ஸ் இட்ஸ் a நெகட்டிவ் நம்பர். நெகட்டிவ் நம்பரா இருந்ததுன்னா நாட் ஃபவுண்ட். ரெண்டும் ஒரே விஷயம் தான், மாத்தி சொல்லியிருக்கோம் அவ்வளவுதான். ஓகே ஓகேவா? ஏதாவது கொஸ்டின் இருக்கா? எனி கொஸ்டின்? நோ சார். ஓகே. சோ இண்டெக்ஸ்னா என்ன, பொசிஷன்னா என்ன, இது வந்து உங்க நோட் புக்ல நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். ஓகே. இண்டெக்ஸ், இண்டெக்ஸ்ன்றது இண்டெக்ஸ் இதுதான் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தது, இண்டெக்ஸ். ஓகேவா? AEIOU எத்தனை தடவை இருக்கு அப்படின்றத இப்படி கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ ஏன்ற கேரக்டர் இந்த இன்புட் சென்டென்ஸ்ல இருக்கா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எத்தனை தடவை இருக்குன்றது எனக்கு தேவை கிடையாது, இருக்கா இல்லையான்றது தான் தேவை. 10 தடவை இருக்கலாம், 10,000 தடவை இருக்கலாம், ஒரே தடவை இருக்கலாம். சோ ஒரு தடவை இருந்ததுன்னா இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்ல. கையில காசு இருக்கா அப்படின்னா ஆமா இருக்கு, இல்ல கிடையாது அப்படின்னு சொல்லணும். என்கிட்ட ₹1 தான் இருக்கு, 1,00,000 இருக்கு, தட் டசன்ட் மேட்டர். கையில காசு இருக்கா இல்லையா அவ்வளவுதான். ₹1 இருந்தாலும் ஆமா இருக்கு, இல்லைன்னா இல்ல. எவ்வளவு இருக்குன்றது கேள்வி கிடையாது, இருக்கா இல்லையான்றதுதான் கேள்வி, இல்லையா? அப்போ கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல ஏ இருக்கா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போதைக்கு இன்புட்டை நான் ஹார்ட் கோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரைட். சோ கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல இதை நான் டெலீட்டும் பண்ணிடுறேன். கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல ஏ இருக்கா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கம்பேரிசன் பண்ணலாமா? எப்படி கம்பேர் பண்ணலாம்? எதை கம்பேர் பண்ணலாம்? கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? இந்த சென்டென்ஸ்க்குள்ள இந்த ஒரு குட்டி கேரக்டர் இருக்கான்னு செக் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு கேரக்டர் இருக்கான்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இஃப் என்ன கேரக்டர் நம்ம தேடுறோம்? ஏ இல்லையா? ஏ இன் நேம் பிரிண்ட் found, print not found. Found. இதுதான் சின்டாக்ஸ். கம்பேர் பண்ண முடியாது. இந்த ஏன்ற கேரக்டர் அந்த கொடுத்திருக்க அவ்வளவு பெரிய சென்டென்ஸ்ல இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா ஏ இன் நேம், இந்த ஏன்ற கேரக்டர் இந்த நேம் அப்படின்ற வேரியபிள்ல இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றோம். ஏ ஸ்பேஸ் எஃப் இருக்கா? ஏ ஸ்பேஸ் எஃப் இருக்கா? இருக்குண்ணா. இருக்கா? டவுட்டா இருக்கா? இருக்குண்ணா. இருக்கு சார். இல்லையா? சோ இருக்கு, ஃபவுண்ட். கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இது வேர்டு அப்படிலாம் கிடையாது, அது ஸ்ட்ரிங். ஸ்பேஸ்ன்றது ஒரு கேரக்டர், அவ்வளவுதான். நமக்கு பொறுத்த வரைக்கும் தான் ஸ்பேஸ்ன்றது ஒரு வேர்டை செப்பரேட் பண்ணுது அப்படின்றது தெரியும். கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ்ன்றது அனதர் கேரக்டர். ஓகே. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸும் ஒண்ணுதான், ஏன்ற கேரக்டரும் ஒண்ணுதான், ஒன்னுன்ற நம்பரும் ஒண்ணுதான். டபுள் கோட்ஸ்குள்ள போட்டீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான் கம்ப்யூட்டருக்கு, நோ டிஃபரன்ஸ். ஓகே ரைட். ஈயும் இருக்கு. இப்ப என்ன வரும்?
இப்ப என்ன அவுட்புட் வரும்? சார் நாட் நாட் ஃபவுண்டா சார்? ஓகே, ஏன்னா இசட்ன்ற கேரக்டர் இல்ல இல்லையா, சோ நாட் ஃபவுண்ட்னு வரும். கோயிங் ஃபார்வர்ட் இந்த இன் அப்படின்ற கீவேர்டு நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். எனி கொஸ்டின்ஸ்? ஓகே, இத இசட் இன் நேம்னு போட்டோம்ல, நேம் இன் இசட்னு போடலாமா? இப்படி போடலாமா? போடலாம் சார். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? போட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதர்ஸ்? சார் போடலாம் நினைக்கிறேன் சார், இல்லைன்னா அங்க எரர் வந்திருக்கும் சார், இப்பவே டைப் பண்ணணும். ஓகே, அடுத்து போடலாம் சார். ஓகே, இதுல போட்டா தப்பா அப்படின்னா இசட் வந்து நாட் ஃபவுண்ட் தான் சொல்லும். இதுலயும் நாட் ஃபவுண்ட் தான் சொல்லும். ஏன்னு கொடுக்குறேன், ஏன்னு சொன்னாலும் நாட் ஃபவுண்ட் தான் வரும். எரர்லாம் சொல்லாது, ரெண்டுமே ஸ்ட்ரிங் தான், நாட் ஃபவுண்ட்னு சொல்லும். ஏன் நாட் ஃபவுண்ட்னு சொல்லுது அப்படின்னா, குளத்துல மீன் இருக்கா அப்படின்னா ஆமா இருக்கு, இல்லைன்னா இல்ல. மோஸ்ட்லி ஆமா இருக்குன்றதுதான் ஆன்சர். மீன்ல குளம் இருக்கா அப்படின்னு கேட்போமா? கேட்போமா? மாட்டோம் சார். ஏன்னா குளம்ன்றது பெருசு, அதுக்குள்ள மீன்ன்றது ஒரு சின்ன உயிரினம். சோ குளத்துல மீன் இருக்கான்னு கேட்போம், மீன்ல குளம் இருக்கான்னு நம்ம கேட்க மாட்டோம். அதேதான் இங்கேயும். இங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கறது சப்ஸ்ட்ரிங், சின்ன என்டிட்டி. அந்த சப்ஸ்ட்ரிங்க தான் கொடுக்கணும், அந்த பெரிய ஸ்ட்ரிங்க வெளியில கொடுக்கணும். மாத்தி கொடுத்தீங்கன்னா மீன்ல குளம் இருக்கா அப்படின்னு கேட்கற மாதிரி அர்த்தம். இட் டஸ் நாட் மேக் எனி சென்ஸ் இல்லையா? அந்த ஒரு சென்டென்ஸ்க்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? அர்த்தமே கிடையாது. சோ அப்படி கேட்க கூடாது. எரர் சொல்லாது, ஆனா கேட்கறது தப்பு. குளத்துல மீன் இருக்கா அப்படின்றதுதான் கரெக்டான கேள்வி. மீன்ல குளம் இருக்கா அப்படின்னா அந்த கேள்விக்கே அர்த்தம் கிடையாது இல்லையா? சோ தட் இஸ் நாட் ரைட். என்ன காரணம்னா இதுதான் காரணம், ரெண்டுமே ஸ்ட்ரிங் தான். இப்போ ஏ இன் ஆப்பிள் அப்படின்னா ஓகே, ஆப்பிள் இன் நேம் அப்படின்னா இட் டஸ் நாட் மேக் எனி சென்ஸ். சோ எப்பயுமே ரைட் சைட்ல பெரிய ஸ்ட்ரிங் தான் வரணும், முன்னாடி சின்ன ஸ்ட்ரிங் தான் வரணும். சின்ன ஸ்ட்ரிங் பெரிய ஸ்ட்ரிங்ல இருக்கான்னு செக் பண்றோம். பெரிய ஸ்ட்ரிங்க சின்ன ஸ்ட்ரிங்ல இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோமா? எப்படி இருக்காது. ஆப்பிள்ல ஏ இருக்கான்னா இருக்கு, ஏல ஆப்பிள் இருக்கான்னு கேட்டா எப்படி இருக்கும்? அது ஒரே கேரக்டர் தான், ஆப்பிள்ன்றது 5 கேரக்டர், அது எப்படி இருக்கும்? ஏல ஆப்பிள் கிடையாது, ஆப்பிள்ல ஏ இருக்கானா இருக்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். அதர்ஸ்? அதர்ஸ்? எஸ், நோ? இல்ல பேசிட்டு ஓகே, பேசிட்டு இருக்கும் போது தூங்கல இல்லையா? மணி ஆல்ரெடி 9:45 ஆகுது, யாரும் தூங்கல. ஓகே, சோ இத கேஸ் சென்சிட்டிவ் இன்சென்சிட்டிவா மாத்துறதுக்காக நான் லோயர்னு போட்டுக்கிறேன், இல்லனா நாட் ஃபவுண்ட்னு தான் வரும் இல்லையா? சோ ஃபவுண்ட்னு வந்துருச்சு. ரைட், இப்போ ஒரு புது டாபிக் நம்ம பார்க்க போறோம். போன கிளாஸ்ல கடைசியா ஒரே ஒரு ஆபரேட்டர் மட்டும் நான் இது வரைக்கும் நடத்தல, அந்த ஆபரேட்டர் அடுத்த கிளாஸ்ல நடத்துறேன், அப்புறமா நடத்துறேன்னு சொன்னேன். என்ன ஆபரேட்டர்? அரித்மெட்டிக் ஆபரேட்டர் நடத்திட்டேன். ஒரு ஆபரேட்டர் மட்டும் அடுத்த கிளாஸ்ல நடத்துறேன், இல்லனா அப்புறமா நடத்துறேன்னு சொன்னேன். என்ன ஆபரேட்டர் அது? லாஜிக்கலானா? கேள்வி கேக்குறியா, பதில் சொல்றியா?
டவுட்டா இருக்கா? ரைட், லாஜிக்கல் இருக்கு. ஓகே, லாஜிக்கல்னு தோணுது. ரைட், மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் சார். ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் தான். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அண்ட் அடுத்தடுத்த லைன்ல எழுதுறேன், ஏன்றது நான் சொல்றேன். 3 இது அண்ட் ஓகேம்மா, நீ அப்புறமா வீடியோ, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், வீடியோ ரெக்கார்டிங் பாத்துக்க. அண்ட் ஆர் நாட். ஓகே, இதுதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இது மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல, பைத்தான்ல இதுதான் சின்டாக்ஸ். அண்ட் ஐ மீன் கீவேர்டு இதுதான், அண்ட் ஆர் நாட். மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அண்டுக்கு வந்து டபுள் ஆம்பர்சன்ட் போடுவாங்க, இதுக்கு பேரு ஆம்பர்சன்ட். ஆருக்கு வந்து டபுள் பைப் சிம்பிள். பைப் சிம்பிள்னா என்டருக்கு மேல ஷிஃப்ட் போட்டா வரும்ல, அது வந்து பைப் சிம்பிள். நாட் வந்து எக்ஸ்கிளமேஷன். மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நாட் வந்து எக்ஸ்கிளமேஷன். மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அண்ட் ஆர் நாட்ன்றது ஆம்பர்சன்ட், டபுள் பைப் அண்ட் எக்ஸ்கிளமேஷன். பைத்தான்ல லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்றது அண்டுக்கு ஏஎன்டி, ஆருக்கு ஓஆர், நாட்டுக்கு என்ஓடி. இத கேபிட்டல் ஏஎன்டின்னு போடலாமான்னா போட முடியாது, எல்லாமே ஸ்மால்ல தான் இருக்கணும். ஓகே, அண்ட் எல்லாமே ஸ்மால்ல தான் இருக்கணும், ஆர் எல்லாமே ஸ்மால்ல தான் இருக்கணும், நாட் எல்லாமே ஸ்மால்ல தான் இருக்கணும். ஓகேவா? அண்டுன்றது 2 கண்டிஷன் இருக்கும், ரெண்டும் ட்ரூவா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நீங்க காலேஜுக்கு பஸ்ல போகணும் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு ஃப்ளோ சார்ட் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? அந்த பஸ் உங்க காலேஜுக்கு போகக்கூடிய பஸ்ஸா இருக்கணும், பஸ்ல உக்காடுறதுக்கு இடம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நான் ஏறுவேன். கரெக்டா? இத நம்ம பார்த்தோமா? ஆமாண்ணா, செகண்ட் கிளாஸ்ல இருக்கு. ரைட். அப்போ பஸ் வந்து 2 கண்டிஷன். இங்க பஸ் நான் காலேஜுக்கு போற வழியில இருக்கணும், ஐ மீன் காலேஜை தாண்டி போகக்கூடிய பஸ்ஸா இருக்கணும், அப்பதான் ஏற முடியும். அப்படி இருந்தா உடனே ஏறிடலாமான்னா கிடையாது. 2வது கண்டிஷன், அந்த பஸ்ல உக்காடுறதுக்கு இடம் இருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அந்த பஸ்ல ஏறுவேன் இல்லையா? 2மே ட்ரூவா இருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் ட்ரூவா இருந்தா என்னால ஏற முடியுமா? அந்த பஸ் ஒண்ணு காலேஜுக்கு மட்டும் தான் போகும், ஆனா கூட்டமா இருக்கும். இல்ல அந்த பஸ் காலேஜ் பக்கமே போவாது, ஆனா காலியா இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அந்த பஸ்ல ஏற முடியுமா? முடியாது இல்லையா? 2மே சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த பஸ்ல ஏற முடியும். அது அண்டு. ஆறுன்றது 2 கண்டிஷன்ல ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருந்தா போதும், அது ஆர். சோ ஒண்ணு இது ட்ரூவா இருக்கணும், இல்லனா அது ட்ரூவா இருக்கணும். 2 கண்டிஷன்ல என்ன எக்ஸாம்பிள் சொல்றதுன்னு டக்குன்னு எனக்கு மைண்ட்ல வர மாட்டேங்குது. சோ 2 கண்டிஷன்ல ஏதோ ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது ஆர். நாட்டுன்றது வந்து என்ன அப்படின்னா, இப்ப நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, நாட்டுக்கு அப்புறமா ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். இப்ப ஓரலா சொன்னோம்னா புரியாது. அண்டு ஆர் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம டீடைல்டா படிச்சுட்டு அப்புறமா ஆர் என்ன நாட் என்ன பண்ணுதுன்றத நம்ம பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு we will focus on and ஆர். அண்ட் ஆப்ரேட்டரும் ஆர் ஆப்ரேட்டரும் பார்ப்போம். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா யாருக்காவது? ஓகேப்பா, வீடியோ பாத்துக்க. யாருக்காவது கொஸ்டின் இருக்கா இதுல? இல்ல சார். ஓகே, இதுல இன்னொரு ஆப்ரேட்டர் ஒன்னு இருக்கு, பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னு ஒன்னு இருக்கு. அத கிளாஸ்ல நாங்க கவர் பண்ண போறது கிடையாது, என்னன்றத நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. இட் டீல்ஸ் வித் பைனரி. அதுல சிங்கிள் ஆம்பர்சன்ட் இருக்கும், அதுக்கப்புறம் சிங்கிள் பைப் சிம்பிள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்கிளமேட்டரி, எங்க அது மேல இந்த மாதிரி பவர் சிம்பிள் 6ன்ற கேரக்டருக்கு மேல இருக்கு. இதெல்லாம் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்.
இது நாங்க டீச் பண்ண போறது கிடையாது. சிங்கிள் ஆம்பர்சன்ட் போடுறதுக்கும் டபுள் ஆம்பர்சன்ட் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சிங்கிள் பைப் சிம்பிள் போடுறதுக்கும் டபுள் பைப் சிம்பிள் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, இது மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். பைத்தான்லயும் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இதுவா தான் இருக்கும். நான் பைத்தான்ல இது வரைக்கும் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணது கிடையாது, பட் இதுவா தான் இருக்கும் சிம்பிள் மோஸ்ட் லைக்லி. மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா அண்டுக்கு டபுள் ஆம்பர்சன்ட், ஸோ டபுள் ஆம்பர்சன்ட் போடுறதுக்கும் சிங்கிள் ஆம்பர்சன்ட் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். சிங்கிள் ஆம்பர்சன்ட்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர், சிங்கிள் பைப்னா பிட்வைஸ். இது எக்ஸ்ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பைனரி டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? பைனரி ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், அண்ட் ஆர் நாட், எக்ஸ்க்ளூசிவ் ஆர், இதெல்லாம் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ல வரும். சரியா? சோ அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறது இல்ல. இப்போ இந்த லாஜிக்கல் அண்ட் ஆர் இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல வவ்வல் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல வவ்வல்ஸ் இருக்கா இல்லையான்றத நம்ம செக் பண்ணணும். ஏதாவது ஒரு வவ்வல் இருந்தாலும் இதுல வவ்வல் இருக்கு, எந்த ஒரு வவ்வலுமே இல்லைன்னா வவ்வல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இஃப் அப்போ முதல்ல என்ன இருக்கான்னு செக் பண்ணணும். ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை நம்ம மைண்ட்ல சால்வ் பண்ணுவோம். இந்த சென்டென்ஸ்ல வவ்வல் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கான்னு செக் பண்ணுவோம். என்ன செக் பண்ணுவீங்க? இதை மைண்ட்லயே இதுல வவ்வல்ஸ் இருக்கா இல்லையான்னு நான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கான்னு பாப்பீங்க. அதுல சார் அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸ் இருக்கான்னு தான் சார் பார்ப்போம். அதுதான் என்ன லெட்டர்னு கேக்குறேன். முதல்ல ஏ இருக்கான்னு பார்ப்போம் சார். ஏ இருக்கான்னு பாப்பீங்க. ஏ இல்ல, அப்புறம் அடுத்து இ, அப்படியே வரிசையா போகும். ஓகே, இதுல எல்லா லெட்டர்ஸும் இருக்கணுமா, ஏதாவது ஒண்ணு இருந்தா போதுமா? எல்லா லெட்டர்ஸும் சார். ஏஇ ஐஓயு எல்லாமே இருக்கணுமா? ஒன்னு இருந்தாலும் ஒவ்வொரு ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும் இல்லையா? எல்லாமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 5 வவ்வல்ஸ் இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போதும், எல்லாமே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா? ஏ இருந்தா போதும், இல்லனா பி இருந்தா போதும், இ இல்லனா ஐ இருந்தா போதும், இல்லனா ஓ இருந்தா போதும், இல்லனா யூ இருந்தா போதும். எல்லாமே இருந்தா ஏதாவது தப்பு இருக்கா? நோ சார். எல்லாமே இருந்ததுன்னா ஃபைன். ஆனா எனக்கு ஏதோ ஒண்ணு இருந்தா போதும். அப்போ எப்படி செக் பண்றது அப்படின்னா, இஃப் ஏ இருக்கா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணுவீங்க? ஏ இன் நேம் போட்டோம். ஓகே, ஏ இன் நேம் இப்படிதான் போட்டு செக் பண்ணுவீங்க. ஏ இருந்ததுன்னா பிரிண்ட் ஃபவுண்ட், எல்ஸ் பிரிண்ட் நாட் ஃபவுண்ட். எனக்கு ஏ இருந்தா, ஏ இல்ல அப்படின்னா பி இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? சாரி, இ இருக்கான்னு பார்க்கணும். ஏ இருக்கா இல்லனா இ இருக்கா, இ இன் நேம். இது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்றதுனால இத பிராக்கெட் போட்டு ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஏ இன் நேம் ஆர் இ இன் நேம். ஒன்னு ஏ இருக்கணும், இல்லனா இ இருக்கணும், ஆர் ஐ இன் நேம் ஆர் ஐ ஓ இன் நேம் ஆர் ஐ ஓ யூ யூ இன் நேம். இத ரன் பண்ணும். ஃபவுண்ட் இதுல பக்கெட், இதுல 2 இருக்கு, இதுல ஃபவுண்ட் தான் வரும். கேட், கேட்ன்றதும் ஃபவுண்ட் தான் வரும். ஓகே,
ஸோ எதுவுமே இல்லாத ஒரு நேம் நீங்க போட்டு பாருங்க, நாட் ஃபவுண்டுன்னு வரும். இதுல ஆர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ கேட் இருக்குல்ல, பெட்டுன்னு வச்சுக்கோம், பெட்டுன்னு இருக்கு. இதுல ஏ இருக்கா? இந்த நேம்ல ஏ இருக்கா? இல்லண்ணா. ஆனா இ இருக்கு இல்லையா? ஏ இல்லைனாலும் இ இருக்கு. அப்போ இது ஃபவுண்டுன்னு பிரிண்ட் பண்ணோம். இங்க மொத்தம் எத்தனை கண்டிஷன் இருக்கு மொத்தமா? 5 சார். 5 கண்டிஷன் இருக்கு. சோ 5 கண்டிஷன்ல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தா போதும் ஃபவுண்டுன்னு வந்துடும். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். ஆறுன்றது மொத கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும், இல்லனா ரெண்டாவது கண்டிஷன், இல்லனா மூணாவது கண்டிஷன், இல்லனா 4, இல்லனா 5. இந்த 5 கண்டிஷன்ல ஏதோ ஒன்னு ட்ரூவா இருந்தது அப்படின்னா இது ஃபவுண்ட். ஓகே, 5 வவ்வலும் இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னா ஆருக்கு பதிலா அண்ட் போட்டுக்கணும். ஓகேவா? 5 கண்டிஷனும் ட்ரூவா இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இதுல ஆருக்கு பதிலா அண்ட் போட்டுக்கணும். ஓகேவா? 5 வவ்வலும் இருக்கா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதுதான் சொன்னீங்க இல்லையா? 5 வவ்வலும் இருக்கான்னு பார்க்கணும்னா அண்டு போட்டுக்கணும். ஏவும் இருக்கணும், ஈயும் இருக்கணும், ஐயும் இருக்கணும், ஓவும் இருக்கணும், யூவும் இருக்கணும். அப்போ ஆருக்கு பதிலா நீங்க அண்டு போட்டுட்டீங்கன்னா அடுத்து அட்லீஸ்ட் ஒன் வவ்வல் இஸ் ஃபவுண்ட். இப்படி போட்டுக்கலாமா? அட்லீஸ்ட் ஒன் வவ்வல் இஸ் ஃபவுண்ட், நாட் அ சிங்கிள் வவ்வல் இஸ் ஃபவுண்ட். இதுல அண்டு போட்டுக்கிறேன். அண்ட் ஆருக்கு பதிலா அண்டு போட்டுக்கிறேன். Not all the vowels are found. இதுல all the vowels are present. வித்தியாசம் புரியுதா? மேல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க இதுக்கு ஏதாவது ஒரு வவ்வல் இருந்தா போதும், இதுல எல்லா வவ்வலும் இருக்கணும். இந்த பெட்டு ரன் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒன் வவ்வல் இஸ் ஃபவுண்ட், which is true. இ இருக்கு. அடுத்து ஆல் த வவ்வல்ஸ் ஆர் பிரசன்ட். ஓ, ஆல் த இது ஆல் த வவ்வல்ஸ் பிரசன்ட் கிடையாது. none of the vowels is present. No vowel is present. That's what it means. இல்லையா? எரர் மெசேஜ் தப்பு. No vowel is present. இப்ப ரன் பண்ணுவோம். No vowel is present. இப்போ XYZ இதை நான் ரன் பண்றேன். இதுல வவ்வல் எதுவுமே கிடையாது. நாட் அ சிங்கிள் வவ்வல் இஸ் ஃபவுண்ட், நோ வவ்வல் இஸ் பிரசன்ட். இப்போ இதுல A 1 2 3, E 7 8 9, I O 1 2, U இதுல எல்லாமே இருக்கு. இப்ப என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இதுல அட்லீஸ்ட் ஒரு வவ்வல் இருக்கு. எடுத்தோடனே ஏ இருக்கு. அப்போ அட்லீஸ்ட் ஒன் வவ்வல் இஸ் பிரசன்ட்ன்றத செக் பண்ணி பிரிண்ட் பண்ணிரும். அடுத்து இங்க ஏ இருக்கு, அண்ட் ஈயும் இருக்கு, அண்ட் ஐயும் இருக்கு, ஓ யூ எல்லாமே இருக்கு. அப்போ இது இது தப்பு. All the vowels are present. So at least one vowel is present. All the vowels are present. ஏதாவது கொஸ்டின் இருக்கா இதுல? எஸ் இஸ்மாயில். ஆனா இதுல எனக்கு கொஸ்டின் இல்ல, புரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப 5 கண்டிஷன் இருக்குல்லண்ணா, இப்போ எனக்கு 2 கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும், மிச்ச கண்டிஷன் 6 கண்டிஷன்ல இருக்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் இ அன்ல இருக்கணும், மிச்ச 3மே ஆர்ல இருக்கலாமா? ஓகே, அதுக்கு அடுத்த கிளாஸ்ல எக்ஸாம்பிள் நான் சொல்லி தரேன். இருக்கலாம், டெஃபினட்டா இருக்கலாம், டெஃபினட்டா இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸோட அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? ஓகேண்ணா. ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்? நான் ஜென்ரலா கேக்குறேன், இப்ப டெக்னிக்கலா இல்ல.
இதுல சரி ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருவோமா? ஓகே. ஹோம்ஒர்க் வந்து என்னன்னா யூசர் கிட்ட இருந்து அவரோட நேம் என்னன்னு கேட்க போறீங்க. நேம் என்னன்னு கேட்டுட்டு அந்த நேம் வந்து வேலிடான நேமான்னு செக் பண்ணணும். வேலிடான நேம்னா எப்படி இருக்கணும்? ஆல்பபெட்ஸ் இருக்கும் சார். ஓகே, அப்புறம் என்ன இருக்கலாம்? ஆல்பபெட் தவிர என்ன இருக்கலாம்? ஸ்பேஸ் இருக்கலாமா? அப்பர் கேஸ் ஆர் லோவர் கேஸ் இருக்கலாம். ஸ்பேஸ் ஸ்பேஸ் இருக்கலாமா? ஃபுல் ஸ்டாப் இருக்கலாமா? இருக்கலாம் சார். இருக்கலாம் இல்லையா? நேம்ல ஃபுல் ஸ்டாப் வச்சு இனிஷியல் போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு போடுவீங்க, கரெக்டா? அப்போ யூசரோட நேம் வந்து வேலிடான நேமா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, எல்லா கேஸையும் வந்து கவர் பண்ணிட்டு அதுக்கு ஹோம்ஒர்க் நீங்க பண்ணணும். இதுதான் ஹோம்ஒர்க்கு. ஹோம்ஒர்க்னா நான் கொடுத்ததை மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கிளாஸ்ல போட்டதையே திரும்ப பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதை தவிர எக்ஸ்ட்ராவா நீங்க ஏதாவது நெட்ல இருந்து எடுத்து பண்றீங்க அப்படின்னா அதுவும் பண்ணலாம், தப்பே கிடையாது. நீங்க கிளாஸ்ல என்ன போடுறோமோ அதை தான் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அடுத்த கிளாஸ்ல இருந்து இன்னும் நல்ல ஹோம்ஒர்க்லாம் நான் தரேன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஹோம்ஒர்க், வெரி வெரி பேசிக். இது வரைக்கும் நான் கொடுத்ததெல்லாம். அடுத்த கிளாஸ்ல இருந்து இன்னும் அட்வான்ஸ்டா ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் தரேன். ஓகேவா? கிளாஸ்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? சரி, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.